தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குரான் விளக்க உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வாரந்தோறும் வியாழக்கிழமையிலே மகரிபு தொழுகைக்கு பிறகு திருமுறை குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய விளக்கங்களை தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நம்மால் அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இது மாதிரியான வகுப்புகள் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியத்துவத்தை சொல்லும்போது அந்த வசனத்திற்கான விளக்கத்தை அறிவது மட்டுமல்ல, திருக்குரானோடு உண்டான தொடர்பு மக்களுக்கு அதிகப்பட வேண்டும். திருக்குரானை வாசிப்பது அன்றாட பழக்கமாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி. இன்று நாம் பல செய்தித்தாள்களை படிக்கிறோம். உலக அறிவை வளர்த்து கொள்வதற்காக செய்தித்தாள்களை படிக்கிறோம். அமெரிக்காவில் என்ன நடந்தது, ஈரான் யுத்தம் முடிந்து விட்டதா, ட்ரம்ப் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று அதையெல்லாம் ரொம்ப கவனத்தோடு படிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் உலகத்திலிருந்து வருகின்ற செய்தி, அறிவுக்கு படிப்பதில் தவறில்லை. அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தியை நாம் எவ்வளவு கவனத்தோடு வாசிக்கணும். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்துன் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு அழகிய அறிவுரை வந்திருக்கிறது. இந்த அறிவுரை எங்கிருந்து வந்திருக்கிறது? அல்லாஹ்விடமிருந்து நமக்கு சொல்லப்பட்ட அழகிய அறிவுரை. உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அதிலே அருமருந்து இருக்கிறது என்றெல்லாம் இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் சிலாகித்து பேசுகின்றான். எனவே இந்த வேதத்தினுடைய தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதை ஒரு பயிற்சியாக கொண்டு வருவதற்குத்தான் நாம் இந்த வகுப்புகளை நடத்துகிறோம். அதை ஒரு துவக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆனுடைய 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தினுடைய துவக்கமான சில வசனங்கள், அதற்குரிய விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டோம். நாம் கடந்த வாரத்திலே சொன்னது, அந்த சபபுன் நுசூல், அதாவது குர்ஆன் அருளப்பட்ட, அந்த வசனம் அருளப்பட்டதற்கான காரணம் என்ன, எந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலே இந்த வசனம் அருளப்பட்டது என்பதைத்தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அதாவது அந்த பனு தமீம் என்கின்ற கோத்திரத்தார் நபிகளாரிடத்தில் வந்து தங்களுக்குரிய தலைவரை நியமியுங்கள் என்று கேட்கும்போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் அவர்களும் ஒவ்வொரு ஆள் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு சச்சரவு வந்து விடுகின்றது. கடைசியில் அது ஒரு பெரிய சத்தமாக மாறி நபிகளாருடைய கருத்து அங்கு கவனிக்கப்படலை. அல்லாஹ் அதை கண்டிக்கும் விதமாக இந்த வசனங்களை அருளினான் என்ற கோணத்தில் தான் நாம் அந்த சம்பவங்களை உங்களுக்கு குறிப்பிட்டோம். ஆனால் பொதுவாக ஒரு வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கும். ஒரு வசனத்துக்குரிய விளக்கம் என்று நாம் அளிக்கக்கூடிய நேரத்திலே பல விதங்களிலே அதற்கான விளக்கங்கள் பொதிந்திருக்கும். அதை இயன்றவரை நாம் கவனிப்பது சிறந்ததாக இருக்கும். இதில் நாம் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த சம்பவத்தின் பின்னணியிலே தான் இந்த வசனம் அருளப்பட்டது. ஒரு கோத்திரத்தார் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து தலைவரை நியமியுங்கள் என்று கேட்கும்போது, அபூபக்கர் உமர் அவங்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன பிரச்சனை. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து அங்கே கவனிக்கப்படலை. ரசூலுல்லாஹ்வை சொல்ல விடாமல் இவங்க முந்தி பேசிட்டாங்க என்பதுதான் நாம் இதிலிருந்து பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவத்தோடு இந்த செய்தி முடிந்து விட்டது, இதில் நமக்குரிய அறிவுரை இல்லை அப்படின்னு நம்ம கருத முடியாது. ஒரு விஷயத்தை இறைவன் கண்டிக்கிறான் என்று சொன்னால் அது அந்த நபருக்கு மட்டுமே உரிய ஒரு செய்தி அல்ல, உலக மக்கள் அனைவருக்குமே அது செய்தி இருக்கும். சில நேரங்களில் நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி கூட நமக்கு பொருந்தவும் செய்யும். இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு சட்டம் சொல்கிறான். சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தினுடைய துவக்கமான வசனங்கள், யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்துமுன் நிசாஅ ஃபதல்லிகுஹுன்ன லிஇத்தத்திஹின்ன வஅஸ்ஸுல் இத்தா, நீங்கள் வந்து பெண்களை நீங்கள் மனவிலக்கு செய்வதாக இருந்தால், தலாக்கு செய்வதாக இருந்தால், அந்த தலாக்கை கணக்கிடுவதற்கு ஏற்ப நீங்கள் வந்து தலாக்கு விடுங்கள். அதாவது அந்த நாட்களை கணக்கிடுறதுக்கு ஏற்ற மாதிரி தலாக்கு விடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ரசூலுல்லாஹ் என்று அழைத்து சொன்ன காரணத்தினால் இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் பொருந்தும், இந்த உம்மத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு என்று சொல்லப்பட்டாலும் அது நமக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
அதே போல அபூபக்கர் அவங்க ஒரு தொடர்பில் ஒரு சம்பவம் ஒன்று வருது. ஆயிஷா அம்மையார் மீது அவதூறு பரப்பப்பட்ட நேரத்தில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற ஒருவன் தான் அந்த அவதூறை பரப்புகிறான். முதல்ல அவன் தான் பரப்புகிறான். இந்த செய்தியை சில பேர் ஊர்ஜிதப்படுத்தாமல் மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க, பரப்பி விட்டாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு மிஸ்தக் என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபி. இந்த மிஸ்தக் என்பவர் யாருன்னு சொன்னா அபூபக்கர் அவர்களால் உதவி செய்யப்பட்டவர். அதாவது பல உதவிகளை அபூபக்கர் அவங்க மிஸ்தகுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் கோவப்படுறார், அபூபக்கர் கோவப்படுறாங்க. என்னுடைய மகள் மீதே நீ அவதூறு சொல்லுவியா? நான் தான் உனக்கு உதவி பண்றேன், நீ என் மகன் மேல நீ அவதூறு சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவர் நான் இது மேல செய்ய மாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் மிஸ்தகுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒரு வசனத்தை அருளுகிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்க மன்னிச்சிருங்க, இப்படி சத்தியம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி உதவ மாட்டோம் நீங்க சொல்லாதீங்க என்ற சட்டத்தை அல்லாஹ் அருளுகிறான். இது அபூபக்கர் அவங்களுடைய தொடர்பிலே அருளப்பட்ட வசனம் என்ற காரணத்தினால் இது வேற யாருக்குமே பொருந்தாது என்பதல்ல. சம்பவம் அவருடைய பின்னணியிலே சொல்லப்பட்டாலும் இது அபூபக்கர் அவங்களுக்கு மட்டுமா உள்ள வேதமாவா இருந்தது? உமர் அவங்களுக்கு மட்டும் உள்ள வேதமாவா இருக்கு? உலக மக்கள் அனைவருக்குமான வேதமாக இருக்கு இல்லையா? அவ இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கும் அதுல பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கு என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அப்ப அந்த வசனங்களை நாம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கக்கூடிய நேரத்தில் அதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது நம்ம பார்க்கலாம். இறை நம்பிக்கை கொண்டோரே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் முந்தி கருத்து கூறாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் செவியேற்பவன் நன்கறிந்தவன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாலிக்கும் லிபால் அன் தஹபத ஆமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரல்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரிடத்தில் உரத்து பேசுவது போல் அவரிடத்தில் உரத்து பேசாதீர்கள். இதனால் நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய நற்செயல்கள் அழிந்துவிடும். இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்திலே சம்பவத்தை பின்னணி நம்ம கடந்த வாரமே உங்களுக்கு சொல்லிட்டோம். அப்ப இதிலிருந்து நாம் பெற வேண்டிய கூடுதல் படிப்பினை என்ன அப்படின்னா, அதாவது குரலை உயர்த்தி பேசக்கூடாது. நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இதுல என்னென்னலாம் சொல்லப்படுது, அல்லாஹ் இதுல என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்கிறான். குரலை உயர்த்தி பேசாதீங்க, இந்த நபிக்கு முன்னாடி குரலை உயர்த்தாதீங்க, மற்றவங்க முன்னாடி பேசுறது மாதிரி இந்த நபிக்கு முன்னாடி பேசாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் என்ன வருகிறது? யார் தன்னுடைய குரலை இந்த நபிக்கு முன்னாடி தாழ்த்தி பேசவில்லையோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அதாவது யார் இந்த மாதிரி இந்த சட்டத்துக்கு கட்டுப்படலையோ, இந்த நபிக்கு முன்னாடி குரலை உயர்த்தி பேசுவாரோ அவருடைய அமல்கள்லாம் அழிஞ்சு போயிடும் என்று செய்தி சொல்லப்படுது. இது நமக்கு இன்று பெரிய அளவுக்கு பொருந்தக்கூடிய விஷயமும் அல்ல. சில விஷயத்தை பார்க்கும்போது இப்போ ரசூல்லாவுக்கு முன்னாடி குரலை உயர்த்தி பேசுறதாக ரசூல்லா உயிரோடு இருக்கணும். ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். இப்ப இன்னைக்கு நம்ம ரசூல்லாவுக்கு மேல குரலை உயர்த்தி பேச முடியுமா? அங்கே இல்லை. நமக்கு முன்னாடி ரசூல்லா அவங்க இறந்துட்டாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அவங்களுக்கு உரியதா இருந்தாலும் இதில் இருந்து நாம் பெற வேண்டிய வேற விஷயமான படிப்பினைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப அவர்கள் ரசூல்லாவுடைய கருத்தை விடவும் முந்தி சொன்னாங்கல்ல, ரசூல்லாவுடைய கருத்து என்ன என்று கேட்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களை சொல்ல விடாமல், அந்த தீர்ப்பை எதிர்பார்க்காமல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை யோசிக்காமல் இவங்க கருத்து சொல்லிட்டாங்க. அப்ப இதை நமக்கு பொருந்தும் விதமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி? இப்போ ஒரு விஷயத்திலே நாம் ஒரு மார்க்க முடிவை எடுக்கக்கூடிய நேரத்திலே அதில் அல்லாஹ்வும் தூதரும் என்ன சொல்றாங்க என்பதை பார்க்காமல் நாம் ஒரு கருத்தை தான் தோன்றித்தனமாக இப்படிதான் இது சரியா வரும், அப்படித்தான் சரியா வரும் என்று சொல்லக்கூடாது என்ற முடிவுக்கு நம்ம வரலாம். இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பொதுவாகவே இந்த குரலை உயர்த்தி பேசுவது என்பது நல்ல பண்பு கிடையாது. இந்த வசனத்திலே ரசூலுல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டாலும் கூட நீங்கள் திருமுறை குர்ஆனுடைய மற்ற வசனங்களை இன்ன பிற நபிமொழிகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த குரலை உயர்த்தி பேசுறது இருக்குல்ல, இது ஒரு நல்ல பண்பு கிடையாது. அதை நம்ம நடைமுறையிலே நம்ம ரியலைஸ் பண்ணலாம். ஒரு ஆள் இருக்கிறார் நம்ம தெருவில், கத்திக்கிட்டே கிடப்பார் எப்போ பார்த்தாலும்,
அவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல சிந்தனை வருமா? இருந்தால் கத்திக்கிட்டே கிடப்பான், நிற்கிறான், பேசாமல் ஒதுங்கி போ, இவனுக்கு இதுதான் வேலை, கத்திக்கிட்டே கிடப்பான் என்று இயற்கையாகவே அவரின் மீது ஒரு நற்குணம் மக்களுக்கு வராது, நல்ல சிந்தனை வராது. அப்ப இதை பற்றி நமக்கு மார்க்கம் சொல்லுதா இல்லையா? குரல்ல வந்து மென்மையை நம்ம கடைபிடிக்கணும் என்ற கருத்து நமக்கு சொல்லப்படுது. இது நம்ம எங்க பார்க்கின்றோம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையில சொல்றார். திருமறை குர்ஆனில் 31வது சூரா லுக்மான் இருக்குல்ல, அதை படித்து பாருங்கள். லுக்மான் என்கின்ற அந்த நல்ல மனிதர், அவர் நபி என்பதற்கு ஆதாரம் இல்லை, நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்லுகிறார். அதுல முக்கியமாக தொழுகையை நிலைநாட்டு அப்படிலாம் சொல்றார். அது அவர் முடிக்கும் போது, இந்த இறுதியாக நீ முடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, வக்ஸித் ஃபீ மஷீக் வக்துல் மின் சௌத்திக் இன்ன அன்கர அஸ்வாத்தில் சௌத்துல் ஹமீர் அப்படின்னு முடிப்பார். அதோட அந்த அறிவுரை முடிஞ்சிடும். என்ன அவர் சொல்லி முடிக்கிறாரு? நீ நடக்கும் போது நடுத்தரத்தை கடைபிடி, உன்னுடைய குரலை நீ வந்து தாழ்த்திக்கொள், குரலை நீ பணிவை கடைபிடி, குரலை தாழ்த்திக்க, குரல்களிலே வெறுக்கத்தக்கது இன்ன அன்கரல் அஸ்வாத், குரல்களிலே மிக வெறுக்கத்தக்கது என்பது சௌத்துல் ஹமீர், கழுதையினுடைய குரலாகும் அப்படிங்கிறார். அதாவது சத்தம் போட்டு பேசுவது என்பது என்ன, கழுதைக்கு ஒப்பிடுறாங்க. அல்லாஹ்வும் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்மளே சொல்லுவோம், ஏன் கழுதை கத்துற மாதிரி கத்துற, ஏன் நாய் கத்துற மாதிரி கத்துற என்று ஒரு ஆள் சத்தம் போடும்போது மிருகத்தோடு ஒப்பிட்டுறோமா இல்லையா? அப்ப நமக்கே விளங்குது, குரலை உயர்த்தி பேசுதல் என்பது மனிதனுக்குரிய பண்பு இல்லைன்னு விளங்குதா இல்லையா? அந்த குரலை உயர்த்தி பேசுவது என்பது, ஏன் மனுஷன் மாதிரி கத்துறன்னு யாரும் கேட்கறது இல்லை, ஏன் நாய் மாதிரி கத்துறீங்க, ஏன் கழுதை மாதிரி கத்துறீங்கன்னு சொல்றது என்ன விளங்குது? சத்தம் போட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவது என்பது நல்ல ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு காரியம் அல்ல, அது நற்பண்பு அல்ல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு இந்த அறிவுரையை அழகா சொல்றாங்க. சில பேரை நம்ம பார்க்கலாம், அவங்க பேசும்போது சத்தம் போட்டு சச்சரவுகளை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அதையும் நமக்கு சொல்றாங்க. இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வெறுப்புக்கு உரியவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அபகலர் ரிஜாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் வெறுப்புக்குரியவர் யார் என்று சொன்னால் அல்ல அல்லத்துல் ஹசீம், கடுமையாக சச்சரவு செய்யக்கூடியவர் தான். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு கொட கொட கொடன்னு ஏதாவது வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே இவங்க வெறுப்பிற்கு உரியவர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு படிப்பை நம்ம இங்க சேர்த்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக குரலை உயர்த்தக்கூடாது என்பது ஒன்று, அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பொதுவாகவே சத்தத்தில் வந்து நம்ம ஒரு பணிவை கடைபிடிக்கணும், உரத்து பேசுவது என்பது ஒரு நல்ல பண்பு அல்ல என்பதை நம்ம பார்க்கலாம். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். எங்கேயாவது ரசூலுல்லாஹ் கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு எங்கேயாவது சம்பவத்தை சொல்ல முடியுமா? தேவைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுறதுக்கு அப்படி கூப்பிட்டுருக்கலாம். அவங்களுடைய குரலிலே பட்டால் ஒரு மென்மை இருக்கும், ஒரு நளினம் இருக்கும், அழகிய முறையிலே ஒரு பண்போடு எதிரிகளை அழைக்கக்கூடிய நேரத்தில் கூட கண்ணியமாக அவரை ஒரு மரியாதை தரக்கூடிய விதத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பேசி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக இதிலையும் கூடுதலாக அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் பேசக்கூடிய நேரத்திலே அதுல ரொம்ப ஒரு பணிவு வெளிப்பட வேண்டும். ரொம்ப இந்த சத்தம் போட்டு பேசுவது என்பதுல அல்லாஹ்வுக்கு முன்னாடி சத்தம் போட்டு கேட்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதரை சத்தம் போட்டு அழைக்கலாமா? அது செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியும். இறைவனை அழைப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வதுக்குரு ரப்பக்க ஃபீ நஃப்ஸிக்க தலர்ரு அன் வஹீஃபத்தன், உன்னுடைய இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படி நினைவு கூறுங்கள்? நீங்கள் பணிவோடும். அதில் அல்லாஹ் சொல்லும் போது உரத்த சத்தம் இல்லாமல், தூனல் ஜஹரி மினல் கவுல், உரத்த சத்தம் இல்லாமல் உங்கள் இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் எனக்கு அதை கொடுன்னு கேட்கக்கூடாது. இறைவனை நம்ம அழைக்கும் போது அப்படி அழைக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது குரலை நம்ம தாழ்த்தணும். இன்னொரு இடத்துல வருது ரகசியமாக வருது, ததர்ரு அன் குஃபியத்தன் வருது. சரிங்களா? அப்ப ரகசியமாக கேட்கலாம் என்பதும் வருது, பணிவோடு கேட்கலாம் என்பதும் வருது. இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, சத்தம் போட்டு சொல்றதா இருந்தாலும் ஒரு நடுத்தரமான குரலிலே, உரத்த சத்தம் இல்லாமல் தான் அல்லாஹ்வை அழைக்கணும் என்பது நமக்கு சொல்லப்படுதா இல்லையா? அப்ப இந்த சத்தத்தை கம்மி பண்றதிலேயே நம்முடைய நற்பண்பு அங்கே வெளிப்பட்டு போகும். நீங்களே பேசி பாருங்களேன். ஒருத்தர் சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அவர் மென்மையாக பேசுகிறார், அவர் வந்து பணிவோடு பேசுகிறார் சொன்னா அவருடைய கண்ணியம் எங்கேயோ போயிடும். இன்று நாம் சில விஷயங்களை அதை ஒழுங்காக கடைபிடிக்கவும் செய்கிறோம். எங்கே கடைபிடிக்கிறோம்? நமக்கு பாதிப்பு வந்தால் கடைபிடிச்சிருவோம். ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார், ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போறார்.
இந்த கம்ப்ளைண்ட் பண்ண போற ஒரு ஆளு இயற்கையிலே உரத்து சத்தத்தில் பேசுறவர் தான், யாரையும் மதிக்காத ஆள் தான், வாயா போயான்னு பேசுறவர் தான். அவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு எஃப்ஐஆர் போடியான்னு சொல்லுவாரா? சொன்னாரா இவர் மேல விழுவும் எஃப்ஐஆர். அப்ப அவருக்கு தெரியுது யாரிடத்தில் எப்படி பேசணும். இவரிடத்தில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி விட்டால், இவரிடத்தில் நாம் பணிவை கடைபிடிக்கவில்லை என்றால் அது நமக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று வரக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு பரிவை கடைபிடிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், ரிக்வெஸ்ட் பண்றேன் சார் அப்படின்னு கேட்டு என்ன செய்வார்? கெஞ்சி கூத்தாடி ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு பார்ப்பார். ஒரு போகும்போது ஒருத்தர் லைசன்ஸ் இல்லாமல் பிடிச்சிருவாங்க காவல்துறையில், அதுக்குரிய ஃபைனை கட்டுங்கன்னு கேட்கும்போது அங்கே சத்தம் போட மாட்டார். எதையாவது கெஞ்சி பேசி அவரிடத்துல கோரிக்கை வைத்து தப்பித்து விட வேண்டும் என்று பார்க்கிறார். அப்ப இந்த மாதிரி ஆளுகளிடத்துல எல்லாம் மெதுவாக பேசக்கூடியவங்க சாதாரண மக்கள் வரக்கூடிய நேரத்தில் சத்தம் போட்டு பேசுவதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த ஒரு பண்பு என்பது ஏற்புடையது அல்ல. ஒரு தேவைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அப்படி வரும், அது இயற்கையாக இருக்கலாம். பெரும்பாலும் என்ன, நாம் பணிவை கடைபிடிக்க வேண்டும். குரல்ல சத்தத்தை உயர்த்துவது என்பது அது நல்ல விஷயம் இல்லை என்பதை நாம் இதோடு சேர்த்து என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த சம்பவங்களில் இருந்து நாம் அதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்தது கூடுதலாக நம்ம கவனிக்கிறோம். அதுல பார்த்தா இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தாச்சுன்னா மௌலிது ஓதுவாங்க. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் கூப்பிடுறதே யா நபி யா ரசூலல்லாஹ்னு சத்தம் போட்டு தான் கூப்பிடுறாங்க. அப்ப அதெல்லாம் தப்புங்கிறது நமக்கு விளங்குது. இந்த வசனங்களை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படி அழைப்பதும் கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. இதெல்லாம் இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இதோடு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை அழகா கிளப் பண்றான் பாருங்களேன். ரெண்டு வழக்குகளை, ரெண்டு விஷயங்களை ஒன்றிணைத்து நமக்கு சொல்றான். இப்ப நாமே பார்த்தால் நம்ம செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தா ஒரு வழக்கு நடக்கும். ரெண்டு பேரும் வழக்கு போட்டிருப்பாங்க. போட்ட நபர்கள் வேறாக இருப்பார்கள். அந்த வழக்கு என்பது வெவ்வேறு சூழ்நிலைகளில் போடப்பட்ட வழக்காக இருக்கும். ஆனா பார்த்தால் ஏதோ ஒரு புள்ளியை வச்சு ரெண்டையும் கிளப் பண்ணிடுவாங்க, அதாவது ஒன்னாக்கிடுவாங்க. இரண்டு வழக்கையும் ஒன்றாக்கி அது விசாரிக்கப்படுகிறது. அல்லது 50 வழக்குகள் இருக்கும் ஒரு விஷயம் தொடர்பாக, 50 வழக்குகள். இப்போ உதாரணமாக வக்ஃபு வழக்கு வச்சுக்கோங்களேன். வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ வழக்கு போடப்பட்டதா இல்லையா? அது பல வழக்குகள் போடப்பட்டது. அது அனைத்தையும் இணைத்து ஒன்றாக விசாரிச்சாங்களா இல்லையா? அப்படி ஒரு நடைமுறை இருக்குது. அல்லாஹ் இங்க என்ன செய்யறான்னு சொன்னா, ரெண்டு வேறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆனா தன்மை ஒரே தன்மை உடையதா இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்தின் இணைச்சே அல்லாஹ் சொல்றான். முதல் விஷயம் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இவங்க குரலை உயர்த்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம், அந்த விளக்கத்தை பார்த்துட்டோம். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லதீன யுனாதுனக மீ வராயில் ஹுஜராத்தி அக்ஸர்ஹும் லா யஅகிலூன். நபியே, அறைகளுக்கு முன்னால் இருந்து உம்மை உரத்த குரலில் அழைத்தவர்களில் அதிகமானோர் விளங்கிக் கொள்ளாதவர்களே. இது வேற சம்பவம். முதல்ல வந்த சம்பவம் வேறு. இந்த சம்பவம் என்ன, அதுவும் பின்னணியில் சொல்லப்படுது. இந்த சம்பவம் என்ன சொல்லுது? அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான்? நபிஸல்லல்லாஹு அவங்க தன்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அறைகளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப அறைகளுக்கு வெளியில சத்தம் போடுறாங்க. அறைகள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு கண்ணியம் இல்லாமல் அவங்க நடந்து கொள்கின்றார்கள். வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா அவங்களுக்கு சலாம் சொல்லலாம், உள்ள வர்றதுக்கு நம்ம அனுமதி கேட்கலாம். அப்படிப்பட்ட மாண்புகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு சத்தம் போடுறாங்க. அது என்ன சத்தம் என்பதை இன்னொரு சம்பவம் நமக்கு உணர்த்துது. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அந்த சம்பவத்தில் என்ன வருதுன்னு சொன்னா, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வெளியே நின்று சத்தம் போடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே அவர் ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, யா முஹம்மது, முஹம்மதே, இன்ன ஹம்தி ஸைனுன் வ இன்ன தம்மி ஷைனுன். நான் ஒருத்தரை புகழ்ந்தேன்னு சொன்னா அவர் சிறப்பிற்குரியவராக இருப்பார். நான் ஒருவரை இகழ்ந்தேன் என்று சொன்னால் அவரு இழிவடைந்தவராக இருப்பார் என்ற கருத்தை சொல்றார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வெளியே உள்ள இருக்கிறாங்க, அவர் வெளியே இருந்து சத்தம் போடுறாரு. ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. ரசூலுல்லாஹை பார்த்து அவர் என்ன பேசுகிறார்? நான் ஒருத்தரை புகழ்ந்தேன்னு சொன்னா அவரு சிறப்பிற்குரியவராக இருப்பார். நான் ஒருத்தரை திட்டேன் இகழ்ந்தேன்னு சொன்னா அவர் இழிவடைந்தவராக இருப்பார். இன்னொரு விஷயத்தை சொல்றார். அந்த சம்பவத்துக்கு நம்ம அந்த செய்திக்கு என்னன்னு பின்னாடி வருவோம். ஆனா இவர் நடந்து கொண்ட முறை என்ன? இவர் ஒருத்தர் சத்தம் போடுறார். எப்படி இந்த அபூபக்கர் அவங்களும் உமர் அவங்களும் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சத்தம் போட்டார்களோ அது வேற சம்பவம், இது வேற சம்பவம். ஆனா எங்கே ஒன்னாகுதுன்னு சொன்னா அந்த சத்தம் போட்டு அழைப்பதிலே ஒன்னாகுது. அப்ப அல்லாஹ் அது ரெண்டு சேர்த்தே நமக்கு அறிவுரையாக சொல்லுகின்றார். அப்ப இவங்க என்ன கேட்டாங்க, இவர் என்ன சொல்றாரு
அது என்ன, நான் ஒருத்தரை புகழ்ந்தன்னா அவர் சிறப்புக்குரியவர், நான் ஒருத்தரை இகழ்ந்தன்னா அவர் மட்டமானவர்னு சொன்னா, இந்த கருத்தை இவர் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸாக்கல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, இது அல்லாஹ்வுக்கு உரியதுங்கறாங்க. இந்த செயல், இந்த தன்மை, இந்த சிறப்பு அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அதாவது இறைவன் யாரை புகழ்கிறானோ, அல்லாஹ்விடத்தில் யார் ஓப்பிற்குரியவரோ அவர் சிறந்தவராக இருப்பார். அல்லாஹ்விடத்தில் யார் வெறுப்புக்குரியவரோ அவர் இழிவடைந்தவராக இருப்பார், கெட்டவராக இருப்பார், வெறுப்புக்குரியவராக இருப்பார் என்பதுதான் பொருந்துமே தவிர அது ஒரு மனுஷனுக்கு பொருந்தாது. அதாவது இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் ஒருத்தரை நல்லதா பார்த்தா, நான் ஒருத்தரை பார்த்து பாராட்டினா அவர் நல்லவர். நம்ம எளிமையாக விளங்குறதாக இருந்தால், நான் ஒருத்தரை நல்லவர்னு சொல்லி புகழ்ந்தேன்னா அவர் நல்லவராக இருப்பார். நான் ஒருத்தரை கெட்டவர்னு சொல்றதா இருந்தால் அவர் கெட்டவராக இருப்பார். நான் ஒருத்தர் திட்டன்னு வைங்க, கண்டிப்பாக அவர் கெட்டவராகத்தான் இருப்பார் என்கிற டைப்ல இவர் சொல்லுகிறார். அதாவது என்னுடைய அந்த பார்வை தான் சரி, நான் சொன்ன அவர் நல்லவர், நான் சொன்ன அவர் கெட்டவர் என்பதுதான் சரி என்கிற ரீதியிலே இவர் பேசுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை இது உன்னுடைய குணம் அல்ல, இந்த சிறப்பு உனக்கு கிடையாது, இது அல்லாஹ்விற்கு உரிய ஒரு ஆற்றல் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ரெண்டு சம்பவத்தில் என்ன வருது, சத்தம் போட்டு சொல்றது கூடாது என்பது நமக்கு விளங்குது. இப்ப இவர் சொன்ன இந்த விஷயத்துக்கு வருவோம். இவர் என்ன சொல்றாரு, நான் பாராட்டினா நல்லவர், நான் திட்டினா கெட்டவருங்கிறார்ல, இதுவே மோசமான ஒரு குணம். இதுதான் ஆணவத்தினுடைய அடையாளம். இப்ப நாம் ஒருவரை பார்க்கின்றோம், வெளிப்படையிலே பார்க்கின்றோம், நம்முடைய பார்வைக்கு அவர் நல்லவராக தெரியலாம். பள்ளிவாசலுக்கு வர்றாரு, 5 வக்து தொழுகிறாரு, அவர் பல நன்மையான காரியங்கள் பண்றாரு, அப்ப அவரை நம்ம நல்லவர்னு சொல்லுவோம். ஆனா அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு நம்ம அறிய முடியுமா? நம்முடைய பார்வையில் தான் அவர் நல்லவர், அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் கெட்டவராக கூட இருக்கலாம். அப்ப இவர் என்ன சொல்றார், நான் நல்லவர்னா அவர் நல்லவர், நான் கெட்டவர்னா அவர் கெட்டவர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உனக்கு கிடையாது, இந்த சிறப்பு உனக்கு இல்லை, இது அல்லாஹ்வுடைய தன்மை என்று சொல்லி காட்டுறாங்க. இதிலே நாம் நிறைய விஷயங்கள் கவனிக்கலாம். என்னன்னு சொன்னா, இப்போ நமக்கு மத்தியிலே ஒரு குணம் இருக்கிறது. என்ன குணம்னா, அடுத்தவங்களை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவன்னா இப்படித்தான், இவன் இப்படித்தான் என்று வெளிப்படையான பார்வையை வைத்துக்கொண்டு அதை அப்படித்தான் வாதிடுறது, அதை அப்படித்தான் சாதிக்கிறது, இந்த குணம் சரியானது கிடையாது. அதான் இந்த வசனத்து மூலம் அதையும் விளங்கிக்கிற முடியும். இந்த ஹதீஸினுடைய துணை கொண்டு என்ன புரிகிறோம், நமது பார்வையை வைத்துக்கொண்டு நாம் ஒருவரை முடிவு செய்ய முடியாது. நமது பார்வையில் ஒருத்தர் அற்பமா தெரிவார், அவர் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவராக கூட இருப்பார். நம்முடைய பார்வையில் ஒருத்தர் உயர்வாக தெரிவார், ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் அற்பமானவராக கூட இருக்கலாம். இப்போ இந்த மனித படைப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். இறைவன் மனிதனை படைக்கின்றான், மண்ணிலிருந்து மனிதனை படைக்கின்றான். அதுக்கு முன்னாடியே நெருப்பை கொண்டு ஜின்னை படைத்து விட்டான். அப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து, இந்த ஆதம் அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய சிறப்பை ஏற்றுக்கிறணும், அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே இப்லீஸ் ஏற்க மறுக்கின்றான். அப்ப அவனுடைய பார்வை என்ன, இவர் மட்டமானவர், இவரை நான் ஏற்றுக்க முடியாது. ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், இறைவா நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். அந்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் முதல்ல சொல்றான், அவர் மண்ணு நான் நெருப்புன்னு சொல்லல. அந்த ஆர்டர் எப்படி வருது, ஹலக்தனி மின் நார், இனி என்னை நெருப்பால் படைத்தாய், வ ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணால் படைத்தாய். அப்ப இந்த இப்லீஸினுடைய பார்வையிலே, சைத்தானுடைய பார்வையிலே தன்னை இவன் உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்கின்றான். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் நபியை இவன் மட்டமாக நினைத்துக் கொள்கின்றான். அங்கேதான் அந்த பிரச்சனையே உருவாகுது. சைத்தான் எங்கு விரட்டப்படுகின்றான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக எங்கே மாறுகிறான். இந்த பிரச்சனை தான், நான் நினைச்சதுதான் கரெக்டு, நான் என்னுடைய பார்வை தான் சரியானது, மற்ற பார்வை சரியில்லை என்று வரக்கூடிய நேரத்தில் தான் அங்கே ஒரு மிகப்பெரிய வழிகேடனாக அவன் மாறி போகின்றான். அப்ப இந்த குணம் இருக்கு பாருங்க, ஒருவரை ஜஸ்டிஃபை பண்ணி இவர் நல்லவர், இவர் கெட்டவர், சில விஷயங்களை நம்ம பார்ப்பது என்பது வேறு, அது அப்படித்தான் என்று வாதிடக்கூடாது. நம்முடைய பார்வையில் நல்லவராக இருப்பார், அல்லாத கெட்டவராக கூட இருப்பார். எத்தனையோ சம்பவத்தை நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். நபிகளாருடைய காலத்திலே ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விடுகின்றார். விபச்சாரம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர் முறையிடுகின்றார். அவரே ஒத்துக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு பாருங்க. தப்பு பண்ணாங்க அந்த பெண்மணி, தப்பு செய்துவிட்டு அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளாமல் சாதிக்கக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கலாம். தப்பு பண்ணியிருப்பாரு, அது வீடியோவா கூட வந்திருக்கும், ஆடியோவா கூட வந்திருக்கும், மிமிக்கிரிம்பாங்க.
அது இல்லம்பாங்க, அது இல்லை, அது பொய்யாக சொல்லப்பட்டது, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைம்பாங்க. இப்படியெல்லாம் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த பெண்மணி தவறு செஞ்சதை யாருமே பார்க்கல, அதுக்கு 4 சாட்சியெல்லாம் இல்லை. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்துல தானாக வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இன்னொரு மாயிசைங்கிற சஹாபி வந்து சொன்னாங்க, இன்னொரு செய்திலையும் வருது, இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து விபச்சாரம் செஞ்சுட்டேங்கிறாங்க. அப்ப அவர் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் காலகட்டம் கழிந்து இந்த குழந்தையெல்லாம் அந்த பெண்ணுக்கு பிறக்குது. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்ற சொல்றாங்க. எப்படி தண்டனை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொன்னா, கல்லை கொண்டு எறிவார்கள், கல்லால் எறிந்து அந்த கொல்லப்பட வேண்டும். அதான் திருமணமான பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரே சட்டம். அப்படி இந்த கல்லை விட்டு அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரத்தம் வந்து பல பேர் மேலே தெரிக்குது. ரத்தம் தெரிக்குமா, கல்லை விட்டு அடிக்கும் போது ரத்தம் தெரிக்கும்ல, அது தெரித்த உடனே சில பேர் அதை அருவருப்பாக நினைக்கின்றார்கள், இவ ரத்தம் நம்ம மேலே பட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுடைய சிறப்பை சொல்றாங்க. இந்த பெண்மணி கேட்ட தௌபா இருக்கு பாருங்க, அதை இந்த மக்களுக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுத்தாலும் கூட அது மிச்சம் இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த பாவ மன்னிப்பை அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த சஹாபாக்களுடைய பார்வையிலே அந்த பெண் ஒரு இழிவுக்குரியவராக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறாங்க, இந்த பெண் வந்து உங்களுடைய பார்வையிலே இழிவுக்குரியவராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இந்த பெண்ணுக்குரிய உயர்வு என்பது வேறாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரிகள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம யாரையும் அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இவன் இப்படித்தான் அப்படித்தான், நம்ம தான் நல்லவங்க என்ற எண்ணம் நமக்கு இயற்கையிலே வந்துருது. இயற்கையில் நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா, நாம என்ன பார்க்கின்றோம் தெரியுமா, நமக்கு கீழே உள்ள மக்களை பார்க்கின்றோம். நற்குணத்திலே நமக்கு மேலே உள்ள மக்களை பார்க்கறது இல்லை, செல்வத்திலே நமக்கு மேலே உள்ள மக்களை பார்த்துறோம். அப்படியே நம்ம இதை உள்டாக மாத்திக்கிறோம். அதாவது செல்வத்திலே காசு பணத்திலே நமக்கு மேலே உள்ள பணக்காரனை பார்த்து அவன்கிட்ட வீடு இருக்கு, அவன்கிட்ட வாசல் இருக்கு, அவன்கிட்ட கார் இருக்கு, அவன்கிட்ட சொந்தமாக இத்தனை பொருட்கள் இருக்கு என்று பார்த்து வயிறறியக்கூடாது. அங்கே என்ன சட்டம் சொல்லப்படுது, எந்தூர் இலாமன் அஸ்வல மின்ஹு தான், தனக்கு கீழே உள்ள மக்களை பார்க்கணும். எத்தனையோ பேர் இந்த பாருங்க, தெருவில் போய் பாருங்க, அவ்வளோ பிளாட்பாரத்தில் படுத்திருப்பாங்க. ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயினில் போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனில் டிராக்கு பக்கத்தில் படுத்து ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ அல்லாஹ் நம்ம எவ்வளோ கண்ணியமாக வச்சிருக்கிறான் என்று அப்படி பார்க்கணும். நற்குணம் என்று வரக்கூடிய நேரத்திலே, அமல்கள் என்று வரக்கூடிய நேரத்திலே நமக்கு மேலே உள்ள மக்களை பார்க்கணும். இவன் பாருங்க இவ்வளவு அமல்கள் செய்கிறானே, இந்த இவர் தொழுகையாளியாக இருந்து இவ்வளவு நன்மைகளை செய்கின்றாரே, அப்ப நாமும் அது போல செய்யணும் என்று அப்படி வரணும். ஆனா நாம நினைப்பது என்னன்னா அப்படியே உல்டாவா இருக்கு. செல்வத்திலே நாம் நமக்கு மேலே உள்ள மக்களை பார்த்து வயிறு அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம், நற்குணத்திலே நமக்கு கீழே உள்ள மக்களை பார்த்து திருப்தி அடைஞ்சுக்கிறோம். இவன் தொழுகைக்கே வரமாட்டான், நான் ஜும்மாவுக்கு வரேன்ல, இவன் எந்த ரூபாயும் செலவழிக்க மாட்டான், நான் தர்மங்கள் பண்றேன்ல, அப்ப நம்ம தான் சிறந்தவங்க, நம்ம தான் உயர்ந்தவங்க என்ற எண்ணம் வந்து நம்ம அறியாமல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய தவறுகளை நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எதுவும் தவறு பண்றோமா, நம்முடைய பேச்சுக்களில் நம்முடைய செயல்பாடுகளில் தவறு இருக்குதா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி பேச்சுக்களை நம்ம இயற்கையிலே நம்மகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் அப்படித்தாங்க, இவன் இப்படித்தாங்க என்று முடிவாக சொல்லுவது. அப்ப இந்த வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம், இந்த மனிதர் சொல்லுவதை ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. நீ சொல்ற மாதிரி கிடையாது, உன்னுடைய பார்வையில் ஒருத்தர் மட்டமானவராக இருக்கிறான்னு சொன்னா அப்படி இல்லை, அல்லாஹ்வோட உயர்ந்தவராக கூட இருக்கலாம், அந்த சிறப்பு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு என்பதை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திடுறாங்க. பாருங்கள், ஒரு வசனத்தை நம்ம படிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எத்தனை விதமான விளக்கங்கள் கிடைக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீர் அறையிலிருந்து வெளியேறி அவர்களிடத்திலே வரும் வரை அவர்கள் பொறுமையாக இருந்திருப்பார்களாயின் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரில்லாத அன்பாளன். அவங்க வந்து அழைத்தார்கள், நீங்க வீட்டில் இருந்தீங்க, நீங்க வெளியேறி வர்ற வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததா இருந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு மாண்பை எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் பாருங்களேன். ஒருத்தர் போய் நம்ம அழைக்கிறோம், அவர் வரலன்னு சொன்னா அவ காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது இல்லை, அதெல்லாம் நமக்கு மார்க்கெட் நமக்கு வழிகாட்டுது. இப்போ நாம் ஒருத்தரை பார்க்க போறோம், பார்க்க போகக்கூடிய நேரத்தில் நேராக அதுக்கெல்லாம் உரிய வழிகாட்டுதல் மிக தெளிவாக இருக்கு. எப்படி போகணும், எப்படி நடந்துக்கிறணும், நேராக ஒரு வீட்டை போய் நம்ம நுழைஞ்சிடக்கூடாது, அங்கே வந்து நின்று கொண்டு சலாம் சொல்லணும், அவர்களிடத்திலே அனுமதி வாங்க வேண்டும். யா ஐயுகல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசுவத்து சல்லிமு அலா அஹ்லிஹா. உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவங்க வீடுகளுக்கு நீங்கள் போகக்கூடிய நேரத்திலே சலாம் சொல்லாமல் அனுமதி பெறாமல் நுழையக்கூடாது. எவ்வளவு அழகான சட்டத்தை மார்க்கம் சொல்லுது பாருங்க. சரி, ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறாரு,
சலாம் சொல்றாரு, அனுமதி கேட்கிறாரு. கேட்டார்னா கேட்டுக்கிட்டே நிற்கலாமா? தட்டிக்கிட்டே நிற்கலாமா? கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறார், 1 மணி நேரமா தட்டிக்கிட்டு நிற்கிறார், 50 முறை சலாம் சொல்லிக்கிட்டு நிற்கிறார். அது கூடுமான்னு கேட்டால் அதுவும் கூடாது. சலாம் சொல்லலாம், ஒரு முறை சலாம் சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் பா இருக்கீங்களா, ஒரு சின்ன கேப் கொடுக்குறோம். மறுபடியும் என்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகுது, திருப்பி என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் பா இருக்கீங்களா, யாரா இருக்கீங்களா என்று கேட்குறோம், கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். 3வது முறையும் சலாம் சொல்லி அனுமதி கேட்குறோம், யாரா இருக்கீங்களான்னு கேட்குறோம், அனுமதி டைம் கொடுக்குறோம். 3 முறை சலாம் சொல்லி நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் நம்ம அங்கிருந்து திரும்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. இஸ்லாம் எதுக்கெல்லாம் வழிகாட்டு, எத்தனை தடவை கூப்பிடலாம், எவ்வளோ நேரம் அங்கே நிற்கலாம், விடிய நின்றுக்கிட்டு இருக்கலாமான்னு செய்யக்கூடாது. நிற்கணும், கூப்பிட்டு பார்க்கணும், 3 முறை சலாம் சொல்லி பார்க்கணும். அனுமதி தரவில்லை என்றால் அங்கே இருந்து திரும்பி சென்று விட வேண்டும், இன்னொரு முறை வந்து பார்க்க வேண்டியதுதான். அப்போ இங்கே என்ன நடக்கிறது, ரசூலுல்லாஹ்வை அழைச்சிருக்கிறாங்க, அவங்க வர்றவருக்கும் கூட பொறுமை கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், நபியை நீங்கள் உங்களை அழைச்சிட்டாங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தான் வரப்போறீங்க, அது வரைக்கும் அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ எப்படிப்பட்ட மாண்புகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பார்த்தீங்களா? பொதுவாக இந்த ஆன்மீகம்னு சொன்னால் நீங்கள் இஸ்லாம் அல்லாத மற்ற மத நம்பிக்கைகளை பாருங்களேன், மதங்கள் பேர் வேண்டாம், ஆன்மீகம் ஒரு மதம் ஒரு மார்க்கம் என்று சார்ந்த விஷயத்தை பார்த்தோம்னா ஒரு 4-5 விஷயங்கள் தான் வைத்திருப்பார்கள். கடவுளை வணங்குவது, எந்த தினத்தில் வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், வணங்கக்கூடிய முறைகள் என்ன, அதில் அந்த வணக்கத்தில் உள்ள சட்டங்கள் என்ன, அதை தாண்டிய ஆன்மீகம் என்று எதுவுமே இருக்காது. அதாவது நடைமுறையில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அதெல்லாம் நல்ல கருத்து, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் சொன்னார் என்று இலக்கியங்களிலிருந்து காட்டுவாங்களே தவிர ஆன்மீகத்திலிருந்து பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறான். ஒவ்வொரு வசனங்களிலும் நமக்கு விளக்கம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல அவ்வளவு நுணுக்கங்களை, அவ்வளவு ஒழுக்கங்களை, அவ்வளவு நெறிமுறைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கத்திலே நாம் பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றோம். நம்ம உரத்து பேசக்கூடாது, மெல்லிய குரலில் நம்ம பேசணும், அதான் நமக்கு கண்ணியமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக குரலை உயர்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சம்பவத்தையும் சுட்டி காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நாடக்கூடிய கருத்து என்ன, அது அந்த அவங்களுக்கு மட்டும் உரிய விஷயம் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதில் செய்தி இருக்கின்றது. என்ன செய்தி? இந்த நற்பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சொல்லப்படக்கூடிய வரலாறுகள் என்பது வெறுமனே தகவல்கள் கிடையாதுங்க. இப்போ ஒருத்தர் வர்றாரு, ஒரு சினிமா பார்ப்பாரு, சினிமா பார்த்துட்டு வரிய வளைக்கூட நேரத்தில் வாசலில் மைக்கோட நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய ஃபேஸ்புக்கெலாம் போடுவாங்க. அந்த படம் எப்படி இருக்கு, அருமையான கதை, அருமையான டைரக்ஷன், சிறப்பான பாடல்கள், அழகான இசையமைப்பு மிக சிறப்பாக இருக்கு, எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி உள்ள நல்லது கெட்டதுகளை விமர்சனம் செய்துவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அது அவன் லைஃபுக்கு வராது. படத்திலே பார்த்த ஒரு காட்சி என்பது காட்சி, கேட்டான், ரசித்தான், அந்த கருத்தை சொன்னான், ஸ்கிரீன் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் பயான் என்பது அப்படி கிடையாதுங்க. ஒருத்தர் பயான் முடிச்சுட்டு வர்றாரு, என்னங்க பயான் எப்படி இருந்துச்சு, பயான் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, சிறப்பாக இருந்துச்சு அல்லது மோசமாக இருந்துச்சு என்று வெறுமனே செய்திகளை கேட்டுவிட்டு கடந்து செல்வதற்கு அல்ல. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அனைத்துமே, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்வியலாக மாற வேண்டும். ஒரு வரலாறு அல்லாஹ் நமக்கு சொல்லணும், சும்மா சொல்ல மாட்டான். அல்லாஹ் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கும், அல்லாஹ் இதை நமக்கு இதை சொல்லணும். இந்த சம்பவத்தை சொல்வதனுடைய நோக்கம் என்ன? இந்த சம்பவத்தை சொல்வதன் மூலமாக நமக்கு பாடத்தை, படிப்பினை எல்லாம் நமக்கு சொல்லுவான். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படும், மூசா நபியினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படும். அதில் என்ன நமக்கு ஒரு அல்லாஹ்வுடைய நோக்கம் இருக்கும், இதை கொண்டு இங்கே உறுதியை கடைபிடிக்கணும், உண்மையை கடைபிடிக்கணும், அவங்க அதிலிருந்து ஒரு தெளிவை பெற வேண்டும் என்பதெல்லாம் அதில் அடங்கியிருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அப்போ இந்த வசனங்கள், இந்த குஜராத் என்கிற இந்த அத்தியாயம் மதீனாவிலே அருளப்பட்ட ஒரு அத்தியாயம், சரிங்களா? அப்போ அதனுடைய துவக்கமான வசனங்களில் உள்ள சில விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இவ்வளவுதான் விளக்கங்கிறது இல்லை, இதில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் பல விதங்களில் போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அப்போ அதற்குரிய சரியான விளக்கங்களை நம்ம தேட வேண்டும். இப்போ நீங்களே என்ன செய்யலாம், இந்த வசனங்களை எடுத்து படிக்கலாம். வசனங்களை படிக்கக்கூடிய நேரத்தில் சில அளவுகோல்களை நம்ம கவனத்திலையும் வச்சுக்கிறணும். ஏன்னா இப்போ தஃப்சீர் என்று குர்ஆன் வசனம் என்று எடுத்து நாம தேடக்கூடிய நேரத்தில் அதில் கொஞ்சம் தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
இப்போ குரானை நாம் எடுத்து படிக்கும்போது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சும்மா வெறுமனே மந்திரம் படிப்பதை போலவும் படிக்கக்கூடாது. சும்மா வாசா மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் கவனித்து அதில் என்ன வாசகம் சொல்லப்படுது, அதில் என்ன விளக்கம் இருக்குது, அல்லது சந்தேகம் இருக்கா, அதை குறித்து வச்சு நீங்கள் அடுத்த ஆட்ட கேட்கலாம். இதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். இன்னொன்று என்னென்னு சொன்னால், விளக்கம்னு சொல்லி என்னென்னத்தையோ கொண்டு ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ சில பேருடைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வசனத்தை படிப்பாங்க, அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு என்னென்னமோ அவங்க மனசில் தோன்றதை எல்லாத்தையும் விளக்கம்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுவும் தவறாக போயிடும். ஏன்னா பல வழிகாடுகள் உருவாவதற்கு தஃப்சீர் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம குரானில் பார்த்தீங்கன்னா குரானுக்கு பல தஃப்சீர்கள் இருக்குல்ல, இப்னு கசீர் இருக்குது, இன்னும் பல தஃப்சீர் நூல்கள்லாம் இருக்குது. அந்த தஃப்சீர் நூல்களில் கூட தவறான விளக்கங்கள்லாம் இருக்குது, வழிகேடான விளக்கங்கள் இருக்குது, பலகீனமான செய்திகள் இருக்குது. அல்லாஹ் எந்த கருத்தை நமக்கு போதிக்கின்றானோ அதுக்கு நேர் எதிர்மறையான விளக்கத்தை கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாமே இந்த வசனம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணமாக அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வஅபுது ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், உங்களிடத்தில் உறுதியானது வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வஅபுதுனா வணங்குங்கள், வணங்கு, ரப்பக்க அவனுடைய இறைவனை வணங்கு, ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், உன்னிடத்தில் யக்கீன் வரும் வரை. இந்த யக்கீன் என்ற அரபு வார்த்தைக்கு நேரடி பொருள் உறுதி என்பதுதான். யக்கீன்னா என்ன? உறுதியா? இப்போ யக்கீனே இல்லையப்பா உன்ட்ட, உறுதியே இல்லையப்பான்னு அர்த்தம். அப்போ இதை வைத்துக்கொண்டு ஒரு குரூப் சொல்லுது, ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் இனிமே அல்லாஹ்வை வணங்க மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல, உனக்கு யக்கீன் வரும் வரைக்கும் நீ வணங்குன்னு சொல்றான், உறுதி வர வரைக்கும் வணங்கு. எனக்கு உறுதி வந்துருச்சு, இந்த மார்க்கம் தான் சரியான மார்க்கம், உறுதி வந்து விட்டது, நான் வணங்க மாட்டேன்னு அவர் சொல்ல முடியாது. இந்த இடத்துல யக்கீன் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் இருக்கு? மரணம் என்ற விளக்கம். உறுதியானது அப்படின்னா மரணம், மௌத்து வர்ற வரைக்கும் அல்லாஹ் வணங்குன்னு அங்கே அர்த்தம். அப்போ குர்ஆன் வசனங்களை எடுத்து நம்ம உங்களுக்கு ஆர்வமூட்டுறதும் இருக்க, ஒரு பக்கத்தில் எடுத்து படிங்க, நீங்களே தேடுங்க, தெரியாட்டி கேளுங்கன்னு சொல்றதுல எதை எப்படி வேணாலும் படித்து புரியலாம் என்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்குன்னு மொட்டையாக படிச்சுட்டு முடிச்சுட்டு போகவும் கூடாது. கொஞ்சம் படித்து சிந்திக்க வேண்டும், அதில் உள்ள உண்மையான விளக்கங்களை நம்ம தேட வேண்டும். ஏன்னா சிலருடைய தஃப்சீர்கள் நம்ம பார்க்கின்றோம், தஃப்சீர்னு சொல்லி விளக்கம் அளிக்கிறாங்க, சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டு அதை மார்க்கம் என்ற பேரில் அவங்க இணைக்கிறாங்க. அதில் வழிகேடுகளும் இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யலாம், முடிந்தவரை நாம் அதிலிருந்து படித்து முன்ன பின்ன பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை அந்த வசனமாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் மேலே போய் அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அது தொடர்ச்சியில் என்ன சொல்கிறான். ஒரு 10 வசனத்தை மொத்தமாக படிக்கும்போது ஒரு கருத்து வரும். அதாவது ஒரு வசனத்தை தனியாக வாசிக்கும் போது அந்த வசனம் வேற மாதிரி புரியும். நீங்கள் மேலே கீழே மொத்தமாக வாசிக்கும் போது அந்த கூடுதல் டீட்டெயிலோடு நமக்கு தெரியும். அப்போ அது மாதிரியாக நாம் சரியான விளக்கங்களோடு திருமறை குர்ஆன் வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். டவுட்டு தான் நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்குரிய நபர்களிடத்தில் கேட்டு கூட தெரிந்து கொள்ள முடியும். மொத்தத்திலே குர்ஆன் வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாட பழக்கமாக மாற வேண்டும். எவ்வளவோ நம்ம நேரம் செலவழிக்கின்றோம் இந்த வசனத்தை படிப்பதற்கென்று அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், இந்த நேரத்தில் நம்ம வேற வேலை பார்க்கக்கூடாது. அப்படி இந்த வேதத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த வேதம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதில் அவ்வளவு சட்டங்களை, அற்புதமான செய்திகளை, மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கங்களை நமக்கு அல்லாஹ் போதிக்கின்றான். அவற்றை அறிந்து இந்த வேத அறிவோடு இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி இதை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்